நான் இந்த ஒரு வாரமா இந்த கூடுகைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இதையே தான் என் மனசுல வச்சுட்டே இருந்தார். சுவிசேஷம் அறிவிக்கிறோம், சர்ச்சைக்கு போறோம். 57 வயசு ஆகுது எனக்கு. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் எனக்கு புத்தி தெரிஞ்சு ஒரு 45 வருஷம் இந்த சர்ச்சைக்கு போயிருப்பேன். சர்ச்சின்னு எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. போறேன், வரேன், பைபிளை படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். இதனால என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. என்ன பிரயோஜனம்? நம்ம போகிறோம், வரோம், அதே தான் ஜெபிக்கிறோம், அதே தான் உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். இது எல்லாம் வேதத்தில் எழுதப்படுது. இதெல்லாம் நடந்து தான் ஆகும். பூமி எதிர்ச்சி வரும், கொள்ளை நோய்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் இதே தான் ரொட்டேட்டாக பண்ணிக்கிறோம். இதனால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யாருன்னா சொல்லுங்க, என்ன பிரயோஜனம்? ஆனால் ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்குது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. அவர் வரும்பொழுது நம்ம போறோம். நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை கொண்டு ஓடுகிறோம். நாம் உண்மையா போவோம். இந்த விசுவாசத்துல தான் ஓடுறோம். இந்த விசுவாசத்துல ஓடும் பொழுது 30, 60, 100 இருக்கலாம். ஆனா நம்மளுடைய வாஞ்சை என்ன? அந்த ஆர்எஸ்சி வாஞ்சை என்ன? சாலமோனே கூப்பிடணும், இஸ்ரவேலே கூப்பிடணும். எல்லாருக்கும் வரும். இப்போ 30ன்னா பெரிய ராஜ்யம் இருக்குன்னு வச்சுங்க, கோடி கோடியா இருப்பாங்க. அதுல நம்ம எங்கேயோ ஓரத்துல அந்த அந்த வாசல் படியில நிக்கிறதே பெரிய ஸ்லாக்கியம். நம்மள அழைக்கிறதே பெரிய ஸ்லாக்கியம். கோடி கோடியா தேவத்தில் இருப்பாங்க. அதுல போயிட்டு 30 இல்லாதபடி அடுத்த ஸ்டெப் 60 நம்ம போனோம். அடுத்த ஸ்டெப்பு அவர் வலது பரத்துல போய் நிற்போமா நம்ம? அதை நினைச்சு பாருங்களேன். அப்ப அங்க எப்படி போவோம் நம்ம? அவனுடைய கிரிக்கத்தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது. நம்மளுடைய கிரியை என்ன? ஓரத்துல நீ வேடிக்கை பார்க்க போறோமா, இல்ல நடுவுல போய் கைத்தட்டி நிற்க போறோமா, இல்ல கிட்ட போயிட்டு சாலமோனேன் மேல தடவு போறாரா? இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் உண்மைதானே? வேதத்தில் இருக்குது. நம்ம அந்நிய கண்கள் இல்ல, நம்ம சொந்த கண்களே பார்க்குது, நம்ம சொந்த கண்களே காதுகளே கேட்குது. நிஜம். கடைசி விளிம்பில் இருக்கிறோம். நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பால்வாடி போயிட்டோம், அடுத்தது மிடில் ஸ்கூல் போயிட்டோம், ஹை ஸ்கூல் போயிட்டோம், ஹையர் செகண்டரி போயிட்டோம், காலேஜுக்கும் போயிட்டோம். அடுத்தது இப்ப நம்மள வேலையில அமர்த்த போற தலைவர் PhD முடிக்கும், டாக்டரேட் பட்டம் வாங்கணும். அந்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். கரெக்டு நான் சொல்றது. அவர் வர போறாரு. காலம் சமயமா இருக்குது. கடைசி காலம். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமா சம்பந்தமே இல்லைங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை எல்லாத்திலயும் நடக்குதுங்களா? அப்ப இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகள் உண்மையானதா? திடீர்னு ஒரு மாணவர் புரட்சி, திடீர்னு பங்களாதேஷ்ல புரட்சி. அவங்க எவ்வளவோ காலமாகறாங்க. அப்ப ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும், நடக்கும். அப்ப நம்மளுடைய பங்கு என்ன? இது தாங்க ஒரு வாரமா தலைவர் போட்டு என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? தலைவர் லேட்டா தான் சொல்லுவார். நானும் எடுப்பேன், பைபிள பார்ப்பேன், அமைதியா வச்சுக்குவேன். திரும்பி நைட்டு திடீர்னு 12 மணிக்கு வந்துப்பேன். என்ன தலைவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், பட்டுவேன். இது அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. இந்த வார்த்தை உண்மையாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நேசத்தால் சோகமாகணுமா? அவருடைய நேசத்தால் நம்ம சோகமா என்னமா? அதான் அவர் விரும்புறாரு. இத கண்டி நம்ம பண்ணிட்டோம்னா அவர் பக்கத்துல போயிருக்கோம். அவர் லவ் பண்ணணும், நம்ம அவர் அதிகமா நேசிக்கணும். இதை நம்ம செஞ்சுட்டோமா நம்மள எப்படி விடுவாருங்க? விடவே மாட்டாரு. புரியுதுங்களா? அப்போ நம்ம பால்வாடியோ இல்ல மிடில் ஸ்கூலோ பால் பவுடர் கொடுத்தாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க. தமிழ்லே இப்போ இது ஏசுநாதர் இருக்கும் போதே இருந்ததுன்னு சில ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு லேடி பேசுது எங்க ஜெர்மனில இருந்து. இந்த தமிழ் மொழி தோமாவும் திருவள்ளுவரும் சந்திச்சு தமிழ் தான் அதுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குதுன்னு சொல்றாங்க. பழமையான இந்த பைபிளோட விட்டுருங்க. ஒருவேளை தமிழ் 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 தமிழ்ன்றாங்கல்ல, இந்த தமிழுக்காவது இதை படிக்கணும். இந்த தமிழை நீங்க தொடங்கும் போதே படிக்கும் போதே அந்த டேஸ்ட் வந்துடும். புரியுதுங்களா? தேனை அடைய பார்த்து தொட்டுட்டாங்களையுமே அந்த இனிப்பு உங்ககிட்ட தான் இருக்கும். அப்ப அந்த தமிழுக்காவது நம்ம படிச்சோம்னா, இந்த தமிழ்ல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது.
அந்த ரகசியங்களை நம்ம படிக்க படிக்க ஆவியானவரே நம்மளை உருவாக்கிடுவோம். இப்ப இந்த கடைசி காலத்துல நேசத்தால் சோகமாக. ஆகவே இப்ப ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. சாலமோன் சூலமித்தி எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச விஷயத்தை நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். சாலமோன் பெரிய ஞானி, 3000 நீதிமொழிகள் எழுதிக்கிறாரு, 1005 பாடல்கள் எழுதினா அந்த ஒரு பாடல் தான் உன்னத பாட்டு. இன்னும் 1004 எழுதியிருந்தாரு நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரியல. இதுல அவ்வளோ ரகசியங்கள் இருக்கிறது. கவிதை நடையில எழுதியிருக்க, கவிதையா எழுதியிருக்க, எல்லாமே யோபு, இதெல்லாமே பாடல் தான். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத எல்லாம் பாடல்கள் தான். இது மட்டும் நம்மளுக்கு இந்த திருக்குறளுக்கே ஒரு விளக்க உரைங்க தான் தெரியும். 4 சீர் 3 சீர் 2 அடி. இதுதான் இருக்கிற வேர்ல்டுலே இது ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னா இது வேதத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது திருக்குறள். புரியுதுங்களா? நீதிமொழிகள் இதுதான் அப்படியே இருக்கும். அப்போ அதுக்கே நம்ம புரியாம விளக்க உரைனா அந்த உன்னத பாட்டுக்கு நம்ம எவ்வளவு டீப்பா போனோம். உன்னத பாட்டெல்லாம் அவ்வளோவா யாரும் போதிச்சு பார்க்கலங்க. இது தவறுதலாவே சித்தரிச்சுட்டாங்க. வாலிப பிள்ளைகள் படிச்சா இது அப்படியே இடறிடும். வாலிபத்துக்கு அப்புறமா படிச்சாங்க பாருங்க, அவங்க இதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல வருகை இருக்கிறது, அழகான அவரோடு உறவாடுகிற உறவாடல் இருக்கிறது, என் தீர்க்க தரிசனங்கள் மறைந்திருக்கிறது. அப்போ கர்த்தர் உண்மையாகவே இந்த காலகட்டத்துல சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, போராட வேண்டிய காலமா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1ல பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவுக்கு ஒரு நர்ஸை பாக்குறாங்க. அழகான ஒரு சின்ன பொண்ணா ஒரு நர்ஸா பாக்குறாங்க. வேலை செய்யறதுக்காக ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு எல்லா தேசமும் தேடுறாங்க. தேடினா சூனேம் என்ற ஒரு ஊர்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? பைபிள்ல படிச்சிருக்கிறீங்களா? அந்த சூனேம் என்ற ஊர்ல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு வந்து தாவீதுக்கு ஒரு நர்ஸா பணிவிடை செய்ய அமைக்கிறார். அப்படி அமைக்கும் பொழுது இன்னும் 1 ராஜாக்கள் 2:21-22 படிச்சீங்கன்னா அந்த தாவீது என்ன பண்ணி இறந்து போயிடுறார். இறந்து போயிட்டு பிறகு அந்த ஊர்லயே அழகான அந்த ஸ்திரீ சாலமோன் அதுக்குள்ள அதோனிய ராஜாவாக்குற பாக்குறாங்க. அதெல்லாம் ஒரு முறைகேடா பண்றாங்க. அதை தவிர்த்து சாலமோன ராஜாவாக்குறாங்க. அப்ப அதோனி கேட்கிறாரு, தாவீதுடைய மூத்த மகன் அந்த நர்ஸை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அவ்வளோ அழகா இருப்பாளாம் அந்த நர்ஸ். அந்த சூனியம் என்ற சூலேமித்தி. சூலேமித்தினா இது வந்து எபிரேய பாஷை சூனியம். ஆனா சிரியாவிலேயோ அரேபிக் மொழியிலயோ கலந்த வார்த்தை தான் சூலேமித்தி. சூலமித்தி இது வந்து சிரியாவும் அரேபிய மொழியும் சேர்ந்துதான். அந்த இப்ப ஆர்காட்டார் வாழபாடியார்ன்றாங்கல்ல, அது போல சூனமியால் ஊரு பேரு, அத மருவி சூலமித்தி அப்படின்னு இதுல ஒரு ஓமையா, ஏன்னா இது கவிதை இல்லையா, ஓமையா சொல்லி இருக்கிறார் தலைவர். தலைவர்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர். பைபிள் தான் சொல்லுது தலைவர்னால கட்சி மாதிரி பேசுறானே இல்ல. நம்ம எல்லாருக்கும் தலைவர் அவர் தான். நம்ம குடும்பத்திற்கு தலைவர் அவர் தான். ரைட்டுங்களா? அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்ப கட்சி தான் பயங்கர ஒரு இந்த உலகத்துல பயங்கர ஆட்டம் கண்டு இருக்கு. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணா உங்களுக்கு புரியும்னு சொல்ல வர. அப்ப தலைவர் ஏற்கனவே அழகா நமக்கு மறைமுகமா நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அது தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். இப்படி அந்த சூனேமியால் சூலமித்தி. இப்ப நான் சூலமித்தின்னு முதல்ல நீங்க சபையை கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒரு சாலமோனு ஏற்கனவே வில்லங்கமானவன், அதுக்கேற்ற ஒரு ஜோடி கேட்டு அப்படி அந்த கான்செப்டே போகாது. இந்த உலகத்துல மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டியா நம்ம போறோம். அந்த சபையாகிய நாமே தான் ஆலயம். நம்ம சபை. இந்த கண்ணோட்டத்திலே நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. சூலமித்தி சூலமித்தின்னு முதல்ல சபை ஆலயம், சபை ஆலயம் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த சூலமித்தியை குறித்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 37 வரை நீங்க படிச்சீங்கன்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 37 வரைக்கும் படிச்சீங்கன்னா அவருடைய நற்குணங்களை குறித்து சொல்றாங்க. அந்த நற்குணங்களை குறித்து அவள் பரந்த உள்ளமும் இரக்க மனப்பான்மையும் கொண்டவளாம். ஏன்னா எலிசாவை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவள் ரொம்ப வருந்தி கேட்கிறா எலிசாவை,
ஐயா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். சிட்டிக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பட்டர் பிஸ்கெட் ஒரு டீ எவ்வளோ ஆயிடுச்சு? சும்மா சும்மா ஜாலியா இருக்கும். சீரியஸ் கண்டிஷனுக்கே போவாதீங்க. ஆவி எங்க அப்பா இங்க இருக்கிறார். எங்க அப்பா நான் ஜாலியா பேசணும். அப்படியே போலீஸ்காரன் பழைய காலத்துல ஸ்ட்ரிப்பால இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ கஞ்சி போட்டு அயன் பண்ணி இருப்பானுங்க பாரு. பாதி க்ளோஸ் யார பார்த்து வயசானவங்க பார்த்துருக்கீங்க. ஜாலியா இருங்க, சிரிச்சு ஜாலியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணுமா. ஏன்னா நம்ம அப்பா கூட இருக்கிறார். இது அவருடைய வார்த்தை. அதுலதான் அவர் அசைவாடுறார். அவருக்கும் நம்ம இணைஞ்சு இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார். இப்ப எப்படி குதிச்சுன்னு இதை உணர்ந்துதான் தாவீது டான்ஸ் ஆடுறான். இவனு இட கூட மாறுறாங்க. இதை விட்டுருங்க. அவரு ஆடின ஆட்டமே வேற. இந்த மகிழ்ச்சி தான் என் மனவாளனை நான் காணப்போகிறேன். இந்த மகிழ்ச்சி வந்துட்டாரு. அந்த சந்தோஷத்துலதான் வாரும் மகிழ்ச்சி. அதுபோல இந்த எலிசாவை போஜனம் வருந்தி ஐயா உங்களுக்கு கணக்கு கேட்டேன். 2 பட்டர் பிஸ்கட் ஒரு டீ. எவ்வளோயா? 20 ரூபாய். கிராமத்துக்கு போங்க, ஒருத்தர் வாயில கூட சாப்பிட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து கை கழுவுன்னு வாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஐயா வாங்க பஸ் காலை கை கழுவு வாங்க, வருந்துவாங்க. அவங்க போடுற சாப்பாடு, ஒரு ஆம்லெட், சாம்பார், ரசம், தயிர், பொரியல் மொத்தம் 120 ரூபாய் எடுப்போம். இப்ப 150 ரூபாய் கூட ஆயிடலாம் இந்த கணக்கு. புரியுதுங்களா? இது மாதிரி தாங்க அவர் சூலமித்திய கேட்டாங்க. லைட்டா 2 டீ 20 ரூபாய்க்குள்ள முடிக்கல. அதுதான் பைபிள்ல எழுதி வச்சிருக்குது. பரந்த உள்ளமும் இரக்க மனப்பான்மையும் கொண்டவள். இந்த சூலமித்திய நல்லா எழுதிங்க இருதயத்துல. கர்த்தர் நல்லவர். 2வது பகுத்தறிவும் பக்குவமும் பெற்றவர். இவர் நல்லவரா, இவர் சரியா தான் போதிக்கிறாரா, இல்ல தப்பா, இல்ல கரெக்டா அப்படின்னு பகுத்தறிந்து எலிசாவை இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று கண்டாள். அவ பகுத்து அறிகிற ஊழியத்துல முதலாவது நம்ம பகுத்தறியணும். இத கர்த்தர் எனக்கு அப்பவே குட்டு தொட்டுதான் தெளிவா ஓடுறேங்க. யார குறித்து கவலைப்படுறதே கிடையாது. பாஸ்ட் திடீர்னு வந்து ஒரு குழப்புவாரு. அவர் ஒரு பேக் வச்சுப்பாரு. கசப்பு, வைராக்கியம், விரோதம் எங்கெங்க அது யூஸ் பண்ணணும், எங்கெங்க விடணும், எங்கெங்க தெளிவா பைபிள் சொல்லுது. நான் உங்களுக்கு இந்த இதுலயே நான் படிச்சு காமிச்சேன். கூட்டு இல்லை, புரியுதுங்களா? இலையில எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு அசைத்தை வச்சுக்கிறான்னு வச்சுங்க, எப்படி உட்காந்து சாப்பிடுங்க? சிக்கன் 65 இது அப்படியே பெருசா இவ்வளோ பெரிய மீன்ல பெருசா இருக்கு, வஞ்சிர மீன். ஐயோ லெக் பீஸ் வச்சுக்க சிக்கன்ல. இதெல்லாம் வச்சுட்டு பக்கத்திலேயே அசைத்தை வச்சுட்டு போயிடுது. அதை சாப்பிட்றதா, முறைச்சு பார்க்கறதா, ஏந்து போயிடுறதா, இது மாதிரி திணறக்கூடாது. ஏந்து போயிடணும், விட்டு விலகுன்னு பைபிள் சொல்லுது. புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம தெளிவா பிடிச்சின்னு ஓடுறோம். இது மற்றவங்களுக்கு புரியாது. அதுதான் பகுத்தறிகிற அந்த ஞானம் இருந்தா கர்த்தர் விட வேண்டியதை விட்டு விலக்கி நம்ம கர்த்தர் உண்மையாகவே அவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அவரே வழி நடத்துவார். ஆமா, எங்க நிற்கணும், எங்க பார்க்கணும், எங்க தைரியமா பேசணும், எங்க குனியணும், அவர் வழி நடத்துவார். அதைத்தான் சூலமித்தியர் செஞ்சார். நீ இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொன்னாள். புரியுதுங்களா ஐயா? ஆமா, உங்களுக்கு புரியுதுங்களா? அம்மா உங்களுக்கு புரியுதுங்களா? ஜாலியா இருக்கீங்களா? ஜாலியா இருந்தா கேட்க முடியும். சீரியஸுக்கே போகாதீங்க. சீரியஸா இல்ல டிப்ஸ் போடுவாங்க, அது வேற ஊசி வெறுப்பா இருக்கும். ஜாலியா இருக்கும். சகோதரி நீங்க கூட சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கும். தேவ ஊழியரை உபசரிப்பதில் சிறந்த முன்மாதிரியானவள். தேவ ஊழியரை உபசரிப்பதில் சிறந்த முன்மாதிரியானவள். ஏன்னா ஒரு வீடை கட்டிட்டாங்க. வீடை கட்டிட்டு இப்போ நான் வீடு கட்டிக்கிறேன். உண்மை நான் மனப்பூர்வமா சொல்றேன். மேல ரூம் போடுறது பாஸ்டிங் அண்ணா வந்து தங்கனுக்கு தான் மேல ரூம் போட்டுக்கிறேன். கீழே அது மேல ஒரு 2 பெட்ரூம் பசங்களுக்கு மேல ஒரு ரூம் இருக்குது. அது பாஸ்டருங்க வந்து தங்கணுன்னே அதை கொஞ்சம் வடிவமைக்கணும்னு அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன். அப்படித்தான் பண்ணிக்கிறா. அது படிங்களா அந்த வசனத்தை? அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாக இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு மாடி மேல போதும், டைம் இல்லாதனால ஒரு மாடி மேல மெத்தை மேல மாடி மேல ஒரு வீட்டை கட்டி ரூம் போட்டு அதுல தேவனுடைய மனுஷன் தங்கி இழைப்பாரு. ஒரு கட்டிலு, மேஜர், நாற்காலி, குத்து விளக்கு. அவ்வளவு அக்கறை உனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுனே இருக்கிறாங்க. இதை நம்ம செய்வோமா? நம்ம சொந்த வீட்டுல யாரோ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கொக்கூர், காபிஸ்மேடு, இதான் ஒரு ஊர் பேரு, உனக்கு தெரியும். இந்த வளர்ப்பு செய்யல
இந்த ஊர்ல இருந்து ஒரு பாஸ்டர் வர நம்ம தங்க வைப்போம், சான்ஸே கிடையாதுங்க. ஆடி காரு உள்ளா கிளாஸ் அழகா ஷூ, இவங்களும் நம்ம தைரியமா தங்க வைப்போம். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. உலகம் அப்படி தாங்க மாறி இருக்குதுங்க. எங்கேயோ மொழியில ஜெபிக்கிற அந்த காபி ஸ்மித்துக்கிற பாஸ்ட் ஒரு நாளைக்கு வெளியரங்கமா வெளியில வருவாரு. அப்பதான் அவருடைய மகிமை நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம். ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் அவங்களுக்கு தான் தேடி வந்தார். கர்த்தர் நல்லவர். அதை தான் அவர் செஞ்சாலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அறைவீட்டை கட்டி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பரிசுத்த உள்ளமும் இரக்க மனப்பான்மையை கொண்டவள். ஏன்னா எலிசாவ என்ன பண்றா? சாப்பாட்டுக்காக கெஞ்சிரா. ரெண்டாவது, இவ பரிசுத்தவான் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. சாப்பாட்டுல நீங்க கவனிச்சிட்டீங்களா? அவங்களை கண்டுபிடிச்சிடலாங்க. நான் பசங்க அடிக்கடி சொல்லுவேன், முகநாடி வேறுபட்டது. இது தாங்க பகுத்தறியுது. கர்த்தர் ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படி இந்த லேடிஸுக்கு நம்ம முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இந்த ஒரே ஒரு சொல்லுதான், ஒரு சவுண்டு தான் இருக்கும், அழகா முடிச்சிடலாம் மேட்ட. இத சாப்பாடு போட்டா அவளுக்கு ஞானம் பாருங்க. சாப்பாடு போட்டா இவர் பரிசுத்தவா. ஆமா, உண்மையுமே இப்ப தேவ மனுஷன் தான். வீட்டை கட்டுறா, மேல ரூம போடுறா. போட்டாளா? போட்டா. அடுத்தது நாலாவது, போதும் என்கிற மனம் படைத்தவள், மனமுடையவள். ராஜாவிடத்தினாவது சேனை. இப்ப எலிசா கேட்கிறாரு, நீ எனக்கு இவ்வளவு செய்திய பாசமா, நானு ஸ்டாலின் கிட்ட போயிட்டு உனக்கு எதாவது வேணும்னு சொன்னா செஞ்சு நான் உனக்கு செய்யறேன். மோடி தானே, மோடி அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மோடி கிட்ட போயிட்டு சேனாதிபதியோ ராஜா கிட்டயோ நான் போய் கேட்கறேன், எதனா வேணும்னா சொல்லு. நான் என்ன சொல்லியிருப்பேன்? கண்டிப்பா சொல்லியிருப்பேங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்குது, அப்படியே ஸ்டெப்பு போட்டா இன்னும் மேலே எழுப்பிடலாம். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா கேட்டுருப்பேன். இப்ப நானே சின்னதா கேட்டிருப்பேன். நீங்க அப்படியே நீங்களாம் ஒண்ணுமே தெரியாது, கண்டிப்பா நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஐயா போட்ட கேக்குறீங்க மோடி கிட்ட ஒரு 10 ஏக்கர் சுத்தி போடியா நம்ம அமுதுருமேட்ல. ஐயா வந்து எல்லாம் கண்டிப்பா கேட்டிருப்போம். ஆனா இவ கேட்கலீங்களா? பாத்தீங்களா? போதும் என்கிற மனமுடையவள். ஏன்னா நான் ஜனத்தின் நடுவே சுகமாய் போதையா. இந்த குணத்தை நம்ம வர வச்சுக்கணும். இதைத்தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். இதைத்தான் நம்ம சோகமாவது. புரியுதுங்களா? அடுத்தது ஐந்தாவது, தன் வீட்டில் ஆபத்து. அவங்க பையன் செத்து போயிட்டான், ஒரே பையன். கடை என்ன பண்றான்னா, எங்க போறாவ? அப்போலோக்கு போறாவ, ஆம்புலன்ஸ் செத்து அப்படியே போட்டுக்குது. தேவ மனுஷரை நோக்கி ஓடுறாங்க. இதுதான் நம்ம முதலாவது. நம்ம என்ன நம்மளுக்கு அது மாதிரி வராது, பயிற்சி எடுக்கணும். ஏதோ குடும்பத்துல எது வந்தாலும் எப்பா நீதான் தலைவரே இப்போ ஒப்பு கொடுத்தா அடுத்து தேவ மனுஷன் ஓடுவோம், பாஸ்டருக்கு தான் போவோம். அதை தான் செஞ்சிருக்கிறான். அடுத்தது, அவள் விடாமுயற்சியுள்ளவள் முடிவில் வெற்றி அடைந்தாள். பையன் போயிடுச்சுன்னா ஊந்தாரு, மேல பட்டாரு, சுகமாயிடுச்சு. சுகமானு அவன திரும்ப பண்ணா 10 குஷ்டரோகம் என்ன பண்ணா? சுகமாயிட்டு 9 பேர் போயிட்டான், ஒருத்த மட்டும் வந்து சொன்னான். கரெக்டுங்களா? பைபிள் இருக்குது, பைபிளுக்கு தான் சொல்றேன். இவன் என்ன பண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? விடாமுயற்சியோடு அவர் காலை கட்டியா பிடிச்சின்னு உங்க விடவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி யாரும் இது மாதிரி பண்ணது? யாருக்கு மாதிரி முன்னாடி பண்ணது? யாக்கோபு. நான் உன்னை போகவே விட மாட்டேன். சூலமித்தியெல்லாம் அதான் பண்ண. அவருடைய அன்பு. இவர் என்ன ஒண்ணும் பண்ண, ஏன்னா நெருங்கிட்டா, சோகமாயிட்டால, காலை பிடிச்சிக்கினா நான் விட மாட்டேன். சுகமாயிடுச்சு. சுகமாயிட்டு பேருக்கு அவள் மிகுந்த தாழ்மை உள்ளவளாய் காலில் சாஸ்தாகமாய் விழுந்து அவருடைய பாதங்களை முத்தமிட்டு தாழ்மையை தெரிவித்துக் கொண்டார். எத்தனை சொன்னார்? 7 சொல்லியிருக்கார். ஓகே, கர்த்தர் நல்லவர். பரந்த உள்ளமும் இரக்க மனப்பான்மை கொண்டவள், பகுத்தறிவு பக்குவம் பெற்றவள், தேவ ஊழியர் உபசரிப்பில் சிறந்த முன்மாதிரியானவள், போதும் என்கிற மனதுடையவள், தன் வீட்டில் ஆபத்து மரண ஊழியரை தேடி சென்றவள். அடுத்தது, அவள் விடாமுயற்சியில் முடிவில் வெற்றி அடைந்தவள். 7வது, அவள் மிகுந்த தாழ்மை உள்ளவள். இதுதான் அவருடைய நற்குணங்கள். இந்த நற்குணங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, பயிற்சி எடுக்கணும். எல்லாமே உடனே வந்துடாதுங்க.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம். இப்ப நம்ம மிடில் ஸ்கூல்ல இருக்கிறோமா, ஹை ஸ்கூல்ல இருக்கிறோமா, ஹையர் செகண்டரி நீங்க தான் சொல்லணும். ஒருவேளை நீங்க ஹையர் செகண்டரி தாண்டி காலேஜ் போயிட்டீங்கன்னா இந்த பயிற்சியை எடுங்க. உண்மையாகவே நம்ம PhD கர்த்தர் வரும்பொழுது நாம் எதிர்கொண்டு போய் கர்த்தர் நம்மளுடைய செல்லமா சாலமோனே அந்த வார்த்தைக்காக ஏங்குங்க. சுலமித்தியே, இஸ்ரவேலே, இது பாருங்க, இது கூட இது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே சொல்ற பாருங்களா. 16 நாடுங்க இஸ்ரவேல் எதிர்க்கிறான். இப்ப கூட அவன் அப்படி ஐயோயோ அப்படியே நிக்கிறாங்க. அவங்க இவன் போடுறான், எவன் வந்தாலும் வாடா தலை என் கூட இருக்குது அப்படிதான் சொல்றான். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இது ஒரே ஒரு விசுவாசம் தாங்க. அழ வந்து நான் கேட்டா நம்ம கண்களே பாக்குது, நம்ம கண்களே காணுது. அவங்க ஒண்ணு சின்ன நாடு மெர்ச்சிக்கலாங்க. இஸ்ரவேல் ஆட்ட முடியுதா? முடியவே முடியாது. இதுதான் நீங்களும் நானும் சூழமித்தி. கர்த்தர் கை வச்சுதான் நம்மள யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது போல நம்ம பயிற்சி எடுக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சூழமித்திக்கும் சாலமோனுக்கும் HA ஹைரம் சைட் என்றவர் ஒரு சின்ன கதை மாதிரி எழுதுகிறார் புரிந்து கொள்வதற்காக. அவர் என்ன எப்படி எழுதுகிறார்னா, சாலமோன் ஒருத்தர் எப்ராஹிம் என்ற ஒரு மலை தேசத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தார். அந்த திராட்சை தோட்டத்திற்கு ஒரு காவலாளியை போட்டிருந்தார். யார் அந்த காவலாளின்னா, இந்த சூலமித்தி தாயும் இவருக்கு 2 சகோதரரும் இந்த சூலமித்தியும், மொத்தம் 4 பேர். தாய், 2 சகோதரர், சூலமித்தி 4 பேர். இவங்க அந்த தோட்டத்தை காவல் பண்ணும்பொழுது நிறைய நரிகள், தேவையற்ற மிருகங்கள்லாம் வருது. ஆனாலும் இவன் என்ன பண்றா, அது எப்படி இருந்தாலும் ஏன்னா இது சாலமோனுடைய தோட்டமாச்சே கண்காணித்துக் கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப பாடுபடுறாங்க. இவளுக்கு ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, ஆட்டு மந்தையும் பார்த்துக்கிறான். பயங்கர கடினம். இந்த பசங்க இருக்கிறானுங்க பாருங்க சகோதரர்கள், இவனுங்க தங்கச்சிய பயங்கரமா வேலை வாங்குறாங்க, பயங்கர டென்ஷன் பண்றாங்க. இந்த வேலையும் செய்யறா, இந்த ஆட்டியும் பார்த்துக்கிறா. வெயில் இவள் மேல படுது, வெயில் பட்டு பட்டு அவ்வளோ அழகான ஒரு ராஜஸ்திரி கருப்பாயிட்டா. அவ்வளோ கருப்பாயிட்டு அடையாளமே தெரியல. இப்ப ராஜா வர தோட்டத்தை பார்க்க வர வந்து இவர் செய்யற வேலையை பார்த்துட்டு, உண்மையை மொத்தமா செய்கிற வேலையை பார்த்துட்டு, என்ன இவ இப்படி ஆயிட்டால. அப்ப சொல்றாரு, இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிறாங்க. ஆவிக்குடி காரியத்துல வேற மாதிரி தப்பா நினைச்சுக்க போறீங்க. சபைன்னு சொல்லிக்கிறேன், அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும், வேற சிந்தனைக்கே போக கூடாது. நம்ம இப்ப சபையாக சாலமோன் கிட்ட அவர் வந்து பேசுறாருங்க, ஜாலியா பேசுறாரு. சாலமோனே, நீ பரவாயில்ல, நீ எவ்வளோ ஐட்டங்கார தான், நீ உன்னை மாத்தி எப்படியோ கொண்டு வந்த, நீ பரவாயில்ல. தோட்டத்துல அழகா எவ்வளவு வந்தது உனக்கு, குள்ள நரி வந்தது, கரடி வந்தது. அப்பயே நான் உனக்கு பயிற்சி கொடுத்துதான் தாவீது சொல்றாங்க, சிங்கத்தை கீழ்ச்சேன், கரடியை கீழ்ச்சேன், அதை நான் தப்பு வச்சு ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் பாக்குறாரு. இந்த சூலமித்தி செய்யறா. அப்போ அந்த சூலமித்தி மேல இவருக்கு ஒரு காதல், சாலமோன்ல ஒரு லவ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. 2 பேருக்கு ஒரு பரஸ்பர அன்பு. இந்த பரஸ்பர அன்பு நீடிச்சோடனே இவரு கொஞ்சம் ஒரு தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏமா நீங்க இரு, நான் மற்றொரு தேசத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து நான் உன்னை எருசலேம் கூட்டிட்டு போயிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அம்மா, சரி என் மனவாளனே சொல்லிட்டாரு, என்ன நேசிக்கிறவரே சொல்லிட்டாரு, ஒரு காதலனுக்காக நான் இருக்க முடியாதா? சபையா சிரிக்கிறதையா? நான் சில வயசு 62 வயசு ஆகுது, நான் சும்மா சிரிக்கிறேன். ஐயா சபை ஆலயம் ஓகேவா? இந்த ஆலயத்தை நேசிச்சு வர அழகா வர வந்து, நான் சொல்றது உங்களுக்கு உணர்ச்சி வசம் பண்ண வேண்டியதா? அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த உணர்வு வரணும். தலை நம்மள தேடி வருது. அக்யூஸ்ட் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம், எவ்வளவு கொடூரமான பாவங்களை பண்ணி இருக்கிறோம். இவரையும் நம்மையும் ஒரு ஆளா நினைச்சு நம்ம லவ் பண்ண ஒருத்தர் வந்தாரு. என்ன ஐயா, அவர் விட்டுலாமா? நம்ம விடவே கூடாதுங்க. அப்படிதான் விடல குச்சினா. அப்பதான் சொல்றா, நான் கருப்பா இருந்தாலும் அழகா வெயில் என் மேல பட்டு, இந்த உலகத்தினுடைய காதில் என் மேல மூடிச்சு. உங்களுடைய மகிமை தான் என்னால உதிக்கணும். ஏசியா 60:1-2 அவர் மகிமை உதிக்குது, உதிச்சுதான் இருக்குது. சூலமித்திக்கு தெரியும்
உங்களுக்கு எனக்கு தெரியல. இவ்வளவுதான் பிரச்சனையே. எழுப்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஏற்கனவே உதிச்சிச்சு. நம்ம உதிச்சிச்சான்னு பக்கம் பக்கமா பார்த்து நிக்கிறோமே தவிர நம்ம இன்னும் பாஸ் பண்ணி காலேஜுக்கு வரல. காலேஜுக்கு வந்தா தானே தெரிய போகுது. எப்ப பார்த்தாலும் வீட்டை கொடு, சோறை போடு, பசிக்குது, தண்ணியை கொடு, தாகமாகுது, நான் அந்த போன செருப்பை கொடு, துணியை கொடு, இதே கேட்டது. நம்ம எங்க ஹையர் செகண்டரி போக போறோம், எங்க காலேஜுக்கு போக போறோம்? சபை இப்படித்தான் ஆயிடுச்சுங்க. இதைதான் கர்த்தர் வலியுறுத்துகிறார். சோகம் ஆயிட்டீங்கன்னா எதுவுமே பார்க்க மாட்டீங்க. அம்மா பெத்த அம்மாவை பார்க்க மாட்டாங்க, யாரு குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, சந்ததியை பார்க்க மாட்டாங்க, எஸ்கேப் போயிடுவாங்க. எஸ்கேப் போயிடலாம் ஐயா. இப்படிதான் நம்ம ஆகணும். தலை வரப்போகுது, என்ன கூட்டிட்டு போக போகுது, நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இந்த நம்பிக்கையில நம்ம ஓடணும். புரியுதுங்களா? ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டியை நம்ம எஸ்கேப் ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? தனியா போராடணும். சும்மா கும்பல்ல கோயிந்து போறோம் வரோம், சீட்டை தேய்க்கிறோம், சோத்திரம் அனுபவம். அதே சேஷ்டம் தான் இங்க அதே தானே இங்க நடக்குது. ஒரு வித்தியாசமா நடக்கும். வார்த்தைகள் மாறும், திரும்பி அதே வார்த்தை வரும், அடுத்த வருஷம் இன்னொன்னு வரும். புரியுதுல என்ன சொல்றது? இதை நம்ம பயிற்சி எடுக்கணும். இந்த கடைசி காலத்துல பயிற்சி எடுத்தே ஆகணும். அப்பதான் அவர் வந்தா நம்ம போறோம். கர்த்தர் நல்லவர். சோதரிக்கிறோம் ஆவியானவரே, உண்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்ப அவர் வராருங்க, வந்து அவளை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது சூலமித்தியை இப்ப படிக்க வேணாம், நானே சொல்றேன், நீங்க குறித்துக் கொள்றதுன்னா குறித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த சூலமித்தியை சபைக்கு ஒப்பனையாய் மணவாட்டியாய் சித்தரிச்சிருக்கிற இந்த உன்னத பாட்டுல, இந்த உன்னத பாட்டுல என்ன சொன்ன? 1 தீமோத்தேயு 3:15, இந்த சூலமித்தியால் சபைக்கு தேவனுடைய வீடாய் இருக்கிறாள். 1 பேதுரு 2:5 சொல்கிறது, தேவனுடைய ஆவிக்குரிய மாளிகையாய் இருக்கிறாள். 1 கொரிந்தியர் 3:16-17, தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கரெக்டா சொன்னீங்களா? உங்க எல்லாருக்கும் பிரைஸ். உண்மையானே அந்த சின்ன பசங்க வரலையே, நீங்க கூட சொல்லலாம். நான் என்ன சொல்ல, கண்டிப்பா பிரைஸ் தருவேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 1 தீமோத்தேயு 3 எழுதி வச்சு டக்குன்னு சொல்லக்கூடாது, கேட்டதை சொல்லலாம். 1 தீமோத்தேயு 3:15, சூலமித்தியாலை சபைக்கு ஒப்பனையாய் தேவனுடைய வீடு என்கிறார். 1 பேதுரு 2:5, தேவனுடைய ஆவிக்குரிய மாளிகை என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3:16-17, தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 3:9, தேவனுடைய பண்ணை. இதெல்லாம் பைபிள் வசனம் அப்படின்னு சொல்றார். 1 பேதுரு 5:2-3, தேவனுடைய மந்தை. இதெல்லாம் சூலமித்தியானுடைய பெயர். சாலமோன், பொன்முடி சோழன், ராஜ்கவி, இப்படிதான் என் பேரு. கேபிள் டிவி வச்சிருந்தேன், என் பேர் ராஜ்கவி. ஏன்னா ரயில்வே வேலை செய்ய தெரியக்கூடாதுன்னு ஒரு கட்சியில் இருந்தேன். பொன்முடி சோழன் என் பேரு. அது போலதான் சூலமித்திக்கு தேவனுடைய வீடு, ஆவிக்குரிய மாளிகை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மந்தை. 1 கொரிந்தியர் 12:2, கிறிஸ்துவின் சரீரம். எபேசியர் 5:25-33, கிறிஸ்துவின் மனவாட்டி. கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் மனவாட்டியாய் மாறணும். ஃபர்ஸ்ட் நம்ம வீடா இருந்தா தான், வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள நற்சாட்சி இருந்தா தான் நம்ம ஆவிக்குரிய அந்த மாளிகையா மாற முடியும். அந்த ஆவிக்குரிய மாளிகையா இருந்தா தான் நீங்க ஆலயமாய் மாற முடியும். அந்த நீங்க ஆலயமா இருந்தா தான் இது ஒரு பண்ணையா மாற முடியும், குடும்பமா மாற முடியும். இதுதான் ஆர்எஸ்சி பண்ணை. இந்த பண்ணையா மாற்றீங்கன்னா இது ஒரு மந்தையாய், தேவனுடைய மந்தையாய் உருவாக்கி இந்த திருவெற்றியூர்ல செல்வராஜ் ஐயா வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருக்கோம். ஐயா நம்ம சொல்லு புரியுது ஐயா? பண்ணையா இருந்தோம், இவன் மந்தியா, நம்மள ஒரு மந்த. நல்லது. அப்போ நம்ம மந்தையா மாறிட்டோம்னா நம்ம கிறிஸ்துவின் சரீரமாய் உருவாக்கிட்டோம்னு அர்த்தம். இப்ப நம்ம காலேஜுக்கு போயிட்டோம், கிறிஸ்துவின் சரீரமா இருந்தா இப்போ பிஹெச்டி பத்தி உங்களுக்கு தலைவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க போறாரு. ஏன்னா அவரு மனவாட்டி தேட மனவாளன் வரப்போகிறார். இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை, நம்மளுக்கு வேலை கிடைக்குன்னா கிரியத்தை செலுத்தி தான் ஆகணும். கஷ்டம் நல்லவர். அவன் முதலாவது என்ன சொன்ன? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு சபைக்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய வீடு
தப்பு. சிவப்பு லைட் இருக்கு. அடுத்தது நீங்க சொன்னீங்களா பிரைஸ். மூணாவது என்ன சொன்னேன்? ஆலயம். இரண்டாவது மாளிகை, மூணாவது ஆலயம். இதோட மாளிகை. இரண்டாவது மாளிகை, மூணாவது ஆலயம். நல்ல வரவச்சு டைம் இல்ல. உங்களுக்கான பிரைஸ் நீங்க சொல்லல, தரவே மாட்டான்னு எடுத்து காமிக்கும் போது ஐயோ கத்த நல்லவர். அடுத்தது நம்ம இப்போ படிங்க ஐயா உன்னத பாட்டு. நம்ம முடிச்சு அவன் தான் 2ஆம் அதிகாரம் 5 ராட்சசத்தால் என்னை தேற்றுங்கள், இச்சைப்பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அதனால அடுத்தது படிங்கய்யா. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. நேசத்தால் சோகமாயிட்டா அவர் இடது கை தலகாணியா நமக்கு வச்சுட்டு இலைப்பாறுதலை தராருங்களா நமக்கு. எவ்வளவு அருமையான மனுஷன் பாருங்க. இந்த லெப்ட் ஹேண்ட தலகாணி மாதிரி வச்சுட்டு என் குழந்தை தூங்கட்டும், என் பையன் தூங்கட்டும், அவனை எழுப்பாதீங்க, அவன் கொஞ்சம் இலைப்பாறிட்டோம், ஏன்னா அவன் கடினமான வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். தலைவரே சொல்றாரு. ஏன்னா நம்ம மனவாட்டியா மாறிட்டோம். மனவாட்டியா மாறினதுனால மனவாள் நம்மளை பார்த்து அவர் இடது கையை நம்ம தலையின் கீழே கொடுத்துட்டு வலது கரத்தினாலே அரவணைத்துக் கொள்றார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாத்துக் கொள்கிறதோ அது போல நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். எப்ப பாதுகாத்துக் கொள்கிறார்? இருள் வரும்பொழுது, நீ கருப்பா மாறும் பொழுது, புரியுதுங்களா? வெயில் மேல படும் பொழுது கர்த்தருடைய கரம் கருப்பா இருந்தாலும் நல்லவர். ஆகவே அவர் இடது கையின் தலையின் கீழ் அவர் வலது கையின் என்னை அணைத்துக் கொள்கிறது. அப்போ அடுத்தது எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதால் மட்டும் 7வது நீங்கள் அவனை விரித்து பண்ணாமலும் ஏழ்வு பண்ணாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைசந்திர மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். நல்லவர். இப்ப அவளை எழுப்பாதீங்க. ஏன் எழுப்பாதீங்கன்னா இந்த காரிருள் மூடி போட்டுச்சு. சபைகள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. சபைகள்ல சிங்கங்கள் எழும்பி இருக்கிறது, நடுத்தர கரடி இதெல்லாம் எழும்பி இருக்கிறது. ஆகையினால அவளுக்கு கொஞ்ச நாள் தூங்கட்டும், இலைப்பாடு. அவர் இலைப்பாடின பேருக்கு உன்னதமான இடத்திலிருந்து மேகத்தின் மேல துள்ளி வராருங்க. அது ஒப்பனையா ஒரு கவிதையா அவர் சொல்ற காலம். அதனால டக்குன்னு படிங்க. சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதிக்கும் மேடுகள். உன்னதமான இடத்துல இந்த மலைகள் மேல குதித்து, மலைகள்னாலே கண்மலை கிறிஸ்து, அது மேலதான் அவர் குதிச்சு மேகங்க மேல துள்ளி துள்ளி வராரு. மான் ரொம்ப மிருதுவான, ரொம்ப தாழ்மையான, ஒரு பணிவான மிருகன்றதுனால தான் ஒப்பனையா சொல்றாரு கவிதையில. ஒரு பொண்ண மானியத்தேனின்னு வர்ணிக்கும் போது தலைவர் வர்ணிக்க மாட்டார். அது இம்புண்டுதான் இருக்கும். உன்னுடைய கூந்தல் அவன் எழுதுவான் பாரு கவிதையில. ஐயோயோ, மேகத்துக்கு ஒப்பிடுவான், இதுக்கு ஒப்பிடுவான். கார்மேகமேன்னுவான், கையில் விழியேன்னுவான், குத்திச்சுன்னுவான். கரெக்டுங்களா? ஆனா தலை எழுதாதா? எவ்வளோ பயங்கரமான ஆளு. அது ஒப்பனையா மறைச்சு வச்சிருக்கு. தானியல்ல இதை கட்டி வைங்க, வெளிப்படுத்தல இதை பிடிங்க. தெரிஞ்சுக்கணுங்க, ஆழமான சத்தியங்கள் இதெல்லாம். கர்த்தர் நல்லவர். அப்போ அவர் உன்னதமான அந்த மலைகள் மேல குதித்து மேகங்கள் மேல அப்படி மான் போல தள்ளி. யாரு மேல? சாலமோனுக்காக, உங்களுக்காக. ஏன்னா நீங்க சபை, நீங்க ஆலயம், நீங்க பால்வாடியில போயிட்டு கையேந்தி நின்றீங்க, ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. போய் யார் சொன்னாலும் போய் சோத்திரம் சோத்திரம் நின்றீங்க, தெரியல. ஜீவன்ல வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? போராட்ட களத்துல நிக்கிறீங்க, பயிற்சி எடுக்கிறீங்க. இவன் மணவாளன் வர போகிறார். மணவாட்டிக்குரிய ஆயத்தத்தை நீங்க வஸ்திரத்தை போட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக் கொள்கிறவளா இருந்தால் கர்த்தர் உண்மையாகவே சூலமித்தியே, சாலமோனே கண்டிப்பா கூப்பிடுவார். என் சபையே, நல்லவர். இந்த வார்த்தைக்காக தான் நம்மளுக்கு தயாராக கர்த்தர் நல்லவர். ஆகவே சபைகள் குழம்பி இருக்கிற அந்த காலத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நேசத்தால் சோகம். கர்த்தர் நல்லவர். அடுத்து படிங்க. இதோ அவர் 10 அடுத்தது 9 10 படிங்க. நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கும் புறம்பே நின்று பலகை வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். கிராதின்னா ஒரு வேலி, முள்வேலி இல்லைன்னா ஒரு கட்டிலட்ச வேலி. வேலி, அந்த வேலியிலிருந்து தலை நம்மளை பாக்குறாரு. அழகா தூங்க வச்சாரு,
இளைப்பாறவச்சாரு, நம்மளை தேடி வராரு. உன்னதமான இடத்திலிருந்து உன்னதமான ஆவியினால், உன்னதமான அபிஷேகத்தினால், உன்னதமான வரங்களை உங்களுக்கு கொடுக்க. ஏனென்றால் அவர் தான் மணவாளன், நம்ம மணவாட்டி. நம்ம ரசிச்சு, நம்மை நேசித்து, நம்ம முகத்தை பார்க்க ஆசையா வராரு. அப்ப குறுக்குல சோறு இருக்குது, இல்ல அந்த வேலி இருக்குது, அந்த வழியா பாக்குறாரு. கரெக்ட், நல்ல வேலை இல்லாதனால, நேரம் இல்லாதனால கடை முடிச்சிடலாம். ஓகே. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. இங்க பாருங்க, இப்ப பாருங்க சாலமோனை பார்த்து, ஐயா நீங்களும் நான் சாலமோன் தான். நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து அவர் சொல்றாரு, சகோதரியே. இப்ப உங்களுக்கு ஒரு குழப்பம் என்ன, சகோதரியே பிரியமே, ஒரு தங்கச்சியே எப்படா பிரியமே, இல்ல எப்படா கொண்டாடி ஆக்க முடியும், நீங்க யோசிச்சுக்கீங்க. இப்போ உனையே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. நான் என் மனைவியும் ஒழுங்கா தான் நல்லா குளிச்சு பொறுப்பு போவோம், ஒரே பைக்கு தான் போவோம், கரெக்டாக தான் போவோம். அது ஒன்று பேசன்னா கவிதா என்ன அப்படி இப்படின்னு ஜாலியாக தான் போவோம். அந்த சர்ச்சு வாசலில் போனோடனே அதிகாரம் சிஸ்டர் வாங்க, பிரதர் வாங்க, அப்ப அங்க மாறுதுங்களா, சாயல் மாறுதுங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப சபையில சகோதரி, வீட்டுக்கு வந்துட்டா என் பிரியமே. பிரியமே கூப்பிட்டுல, கவிதா தான் கூப்பிட்டுக்கிறேன், நம்மளை பார்த்து கூப்பிட்டு, கரெக்டுங்களா? அப்ப சகோதரியே. அடுத்தது சகோதரியனா சித்தத்தின்படி செய்கிறவளே, ரட்சிப்பை பெற்றவளே. யார் ஒரு சித்தத்தை செய்யறாங்களோ அவங்க யாரு? தாயும் சகோதரனும். அததான் அவர் கூப்பிடுற. நீ சித்தத்தை செஞ்சிட்ட, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதனால சகோதரியே. அடுத்தது பிரியமே. இதெல்லாம் வசனம் இருக்குது, உங்களுக்கு நேரம் ஆகுதுனால நீங்க கொலை கொள்ள ஆகக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குறீங்களா? முடிச்சிடலாமா? ஒருத்தர் தான் சொல்றீங்க, வசிக்குதுங்களா? எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். வயசானவங்க கொலை கொள்ள ஆயிடுவீங்க. வாலிப பொண்ணு ஒண்ணு கேட்டா போதும்னா, வாலிப பொண்ணு ஒண்ணு உள்ள வரல, அந்த ஒரே பொண்ணு கேட்டா போதும், தலை உண்மையாக கட்டி தூக்கிட்டு வர அந்த அம்மாவை. வாலிபர்கள் வந்து அம்பு ஆட்டின் போட்டு அம்பு விடுறாங்கல்ல, அந்த அம்பு இல்ல, அவங்களுக்கு தான் ஏத்தணும் சரக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, கண்கள் ஈச்சு, இந்த அம்மா போயிட்டு கண்கள் ஈச்சு யாரு சைட் அடிக்க போறாங்க? முடிஞ்சு போச்சு சாப்டர். என்னயா நீங்க போய் எதனா சைட் அடிக்க முடியாது. கண்கள் ஈச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாசி சோத்திரம் தான் சொல்லி போறோம். ரைட்டுங்களா? எல்லாத்துக்கும் சோத்திரம் செய்வதே நலம், பைபிள் சொல்றாங்க. நீங்க அந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க, கலை வந்தா போற மாதிரி இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைங்க களத்துல இறங்கி போராடணும், அவங்க கேட்க மாட்டாங்க. இது நல்ல சத்தியம் தான், அவங்க கேட்க வராது. ஏன்னா இந்த பூமிய காரிருள் மூடி போட்டு போட்டுச்சா, மகிமை உதிக்கணும். யாரு மேல மகிமை உதிக்குதோ அவங்க வெளிச்சமா இருப்பாங்க, அவங்க கண்மணி எரிக்கிற தீபமா இருப்பாங்க. அவர் எப்படி நம்ம கணப்படுத்து வரான், அவரை பார்த்து ராஜாக்களும் பிரபுகளும் நடந்து வருவாங்க. இது நடக்குங்க, நம்ம இது விளையாட்டாக இது நடக்கும் பாருங்க, கண்டிப்பா நடக்கும். கிறிஸ்துவின் மேல யாரு ஒருத்தர் எழுப்பி பிரகாசிக்கிறாங்களோ, அந்த கண்மலையின் மேல எரிகிற தீபமா யாரு மாறுறாங்களோ, யாரு சூலமித்தி ஆகுறாங்களோ, பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சூலமித்தி பைபிள் உங்க பேரு என் பேரு இல்ல. அவன் என்ன பண்ணா, உண்மையை மொத்தமா வேலை செய்யறான். திராட்சை தோட்டத்தை பாத்துக்கணும். இங்க சபை வந்தா உள்ள வந்து உட்காண்டா, இந்த ஆவிக்குரிய காலையில கேட்டா, எனக்கு அப்படியே இந்த அம்மா கூட கால் வலி, அந்த சேர்ல உட்காருங்க, கஷ்டமும் நஷ்டம் உட்காடுறோம் கேட்கணும். அசூலமித்தி வயசானவங்க எல்லாம் போயிட்டு இருக்கோம், பால் சிகிச்சை எல்லாம் போட வேண்டிய சைக்கிள் போல இருந்தாலும் சாஞ்சி நாங்க பாருங்க. சூலமித்தி அந்த ஆசீர்வாதம் சத்தியமா தங்க. ஏன் இது ஏன் ஒரு வாரமா நம்ம அவர்கிட்ட கேட்டு பெற்றுட்டு வந்த இந்த மன்னாவை என்ன எதுக்கு இங்க வந்து கொடுக்கணும்? இது வரைக்கும் உன்னத பண்ண எங்கேயுமே கொடுத்தது இல்லைங்க. என்னன்னு தெரியல, இங்க தலைவர் சொல்ல சொல்ற. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் உன்னத பாட்டு எடுக்கிறேன். ஆவியான நம்மளோட இருக்கிறாரா? பாருங்க, ஆவிக்குரிய வந்து நம்ம கூட பேசலன்னா இந்த சத்தியத்தை நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு 40 நிமிஷம் தானா கேட்க முடியும், திறனே அவ்வளவுதான். அதுதான் ஒரு பீரியட் 40 நிமிஷம், அதுலயும் அரை மணி நேரம். இப்ப கருத்து கணிப்பு பிரகாரம் சிறு பிள்ளைகளுக்கு செல்லெல்லாம் குத்திட்டு போயிருக்கு, 2 நிமிஷம் தானா கேட்கிற திறன். நம்ம எந்த சூலமித்தில போய்க்கிறோம் பாருங்க.
புரியுதுங்களா? இது சயின்ஸ், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணது. ஆனா ஆவிக்குரியவர் பேசினா 3 நாள் கேட்கலாம். பசிக்குதா, இங்கே தலைவர் ரெடி பண்ணுவார். 2 மீன் அடிச்சு காலி பண்ணுவார். உங்க வீட்டுல 5 மீன் வச்சிருக்கீங்க, நமக்கு தாராளமா கிடைக்கும். அது கர்த்தர் நல்லவர். ஆகவே என் பிரியமே, என் நேசகுமாரன் மேல் பிரியமா இருக்கிறதுன்னா என்னது? ஞானஸ்நானம் எடுக்கும் போது என் நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன், அதான் பிரியமே. சகோதரியே அப்படின்னா என்ன சொன்ன? ரட்சிப்புக்கு ஒப்புன்னு யார் சொன்ன? ஐயோ சகோதரின்னா ரட்சிப்புக்கு ஒப்பனையா இருக்கு. பிரியம் என்ன? ஞானஸ்தானுக்கு ஒப்பனையா சொல்ற. அடுத்தது என்ன சொல்றாரு? புறாவே, அவர் ஞானத்தை புறா பரிசுத்தாவின் புறாவை போல இறங்கினார். என் புறாவே, எவ்வளவு செல்லமா பட்டு செல்லம் நம்ம கொஞ்சம் நிக்கிறோம். அவர் சகோதரியே, பிரியமே, புறாவே, அடுத்தது உத்தமியே, எந்த விதத்திலும் குற்றமற்றவளா இருக்கிறவரே, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவளே, உத்தமியே. அடுத்தது ரூபவதியே, பழுதொன்றும் இல்லை. இந்த அதிகாரத்திலே இருக்கும், உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை, ஆகினால ரூபவதியே. அடுத்தது மணவாளியே, 2 கொரிந்தியர் 11:2, கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவளே என்பதுதான் மணவாளியே. அவருக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், அதனால மணவாளியே. அடுத்தது கடைசியா என் ராஜகுமாரத்தியே. சங்கீதம் 45:13-15 டக்குன்னு எத்துங்க வாசிங்க. அடுத்தது போயிடலாம். கர்த்தர் நல்லவர். 45:13 ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவன், அவள் உடை பொற்சரிக்கையா. எவ்வளவு அழகுபடுத்துறாரு பாருங்க. ராஜகுமார்த்திய, சூலமித்திய, சாலமோன, சபைய, ஆலயத்தை, பண்ணைய, படிங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். போதுங்க, டைம் இல்ல. இத பார்த்துதான் ராஜகுமாரத்தியே அப்படின்னு கூப்பிடுறாரு. புரியுதுங்களா? ராஜ அரண்மனைக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். மணவாளன் வரப்போகிறார். நம்மள அவரு உண்மையாகவே அந்த சித்திரை தையல அந்த ஆடையோட நம்மள உடுத்தி அழகா கூட்டிட்டு போறாரு. இங்க நம்ம சர்வாயத்தை போட்டுக்கினா அவர் நீதி யூனிவர்சிட்டி தருவார். அதற்காக தான் இங்க பயிற்சி. கர்த்தர் நல்லவர். 2:11-13 அது படிங்க ஐயா. ஏசியா 33 படிங்க. அவ்வளவு டைம் தள்ளின்னு போயிடலாம். ஓகே. ஏசியா 33:16. அவர் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவருடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக. நானே சொல்லிடுங்க, நீங்க புரிச்சு கொள்ளுங்க. இந்த வசனத்துல ஏசியா 33:16 கண்மலை வெடிப்பு சிகரங்களின் மறைவிடத்துல வச்சு நம்மளை பாதுகாக்கிறாரா. உன்னதங்களில் உண்மையாகவே நாம் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணும்படியாய், அந்த உன்னதங்களில் வாழும்படியாய் கர்த்தர் கண்மலையின் வெடிப்புகளில நம்மளை வச்சு பாதுகாக்கிறாரா. 2வது, கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலும், கோட்டைக்குள் அவர் காவலாளி வச்சிருக்கிறாரா. நன்றிங்க. ஃபர்ஸ்ட் கண்மலை வெடிப்பில சிகரங்களில் வச்சு பாதுகாக்கிறார். 2வது, கண்மலைகளின் அரண்கள் அவருடைய உயர்ந்த அடைக்கலம், கோட்டைக்குள்ள வச்சு அவர் நம்மளுக்கு காவல் பண்ணி நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். 3வது, அவர் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அன்றன்றுள்ள ஜீவ அப்பத்தை நமக்கு கொடுக்கிறார். எல்லாம் அந்த வசனத்திலே தான் இருக்கும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஜீவ தண்ணீரை தாக எடுக்கும் போதெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். 5வது, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். அப்போ உண்மையாகவே அந்த பறந்து விரிந்த நாட்டை பார்க்க நாம் ஆசையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இதுதான் எபேசியர் தேவனே, எபேசியர் 2:4 சொல்கிறது, தேவனே இரக்கத்தால் ஐசுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் சொன்னார். புரியுதுங்களா? இதுதான் எழுந்து வா, எழும்பி பிரகாசி, எழுந்து வா, எழும்பி பிரகாசி நம்மளை கேட்டுக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இப்போ படிங்க, அவன் முடிச்சல 5 இதுலயே உன்னத பாட்டு 5:2-8 படிங்க.
எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் இதை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கேளுங்களேன் சகோதரி. இப்போ நான் சொன்னது எத்தனை பேர் புரியுதுங்க? நேசத்தால் சோகம் அடையணும் அப்படின்னு நம்ம என்ன பயிற்சி எடுக்கணும்னு புரிஞ்சுக்கணுங்களா? உலகத்தை விட்டு வேறுபட்டு இருக்கணும், சூழமித்தியாளுடைய நற்குணங்களை பெற்று இருக்கணும். இதெல்லாம் கடந்து நம்ம பயிற்சியை வென்றோம் என்றால் தேவன் நம்மை பராமரிக்கிறவராய் இருப்பார், நம்மளுக்கு காவல் செய்கிறவராய் இருப்பார். நமக்கு எந்தமே கவலை வேண்டாம், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்மை பார்த்து ராஜகுமார்த்தியே என்று கூப்பிடுவார். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த பயிற்சி அவரிடத்துல நம்ம சோகமாயிடும். கேட்டீங்களா? இப்ப அந்த 5 படிங்க. இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்னு பாருங்க. எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். 5, 2, 3 படிங்க. 5 ஒண்ணுதா பாட்டு. 5, 2, 3, 4. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, உத்தமியே, கதவை திரை என கதவை திரை. அந்த வேடிக்கை இதுல உன்னதமான இடத்துல இறங்கி குச்சி மேகத்துல துள்ளி துள்ளி வந்து நம்மள அந்த வேலிக்குதுன்னு பாக்குறாரா? பார்க்கும் போது பயங்கர பனி, அந்த பனியில உடம்பெல்லாம் நினைஞ்சுதுங்க. நினைஞ்சிட்டு கூட அவர் பாக்குறாரு. அவர் ஜுரம் வருதா என்னன்னு கூட இது யோசிக்கல. அடுத்து படிங்க. என் தலை பனியினாலும் என் தலைமுடி இறைவில் பெய்யும் தூறலினாலும் நனைகிறது. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டு. இப்ப பாருங்க அவர் உன்னதமான இடத்துல இருந்து உச்சி மேகத்து நடுவில் வந்து அந்த வேலியெல்லாம் பார்த்து என் முகத்தை பார்த்துக்க ஆசைப்படுறாரு. நான் சின்ன ஒரே ஒரு விஷயம் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னா தூங்கிடுறேன். அந்த பரிமள தைலத்துல நான் ஒரே ஒரு விஷயம் பண்ண, மூடியை கைட்டி வச்சிட்டேன். ஈ உண்டி எல்லாமே நாத்தச்சு. இப்ப இவன் என்ன பண்றாரு? இவ்வளோ நன்மை பெற்றவ, இவ்வளோ அன்பு பெற்றவ, இவ்வளோ அவார்டு வாங்கினவ, இவ்வளோ டாக்டரேட் பட்டத்துக்கு டாக்டரேட்டுக்கே வந்துட்டா அவ. ஆனா சரியானதை சப்மிட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்ல தப்பு பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றா பாருங்க அவ. படிங்க. வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் பார்க்கணும் ஆசையாகுதுன்னா நான் இப்பதான் நைட்டியை கைட்டி போட்டேன், இல்ல சாட்ஸை கைட்டி போட்டேன். அடுத்தது நான் அதை எப்படி திரும்பவும் திரும்பி போடுவேன். சின்ன சோம்பல். என் பாதங்களை கழுவினேன். நான் காலெல்லாம் கழுவிட்டேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் திரும்பி போட்டு எப்படி ஒரு இப்பதான் நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன், திரும்பி ஜபான்றீங்க. வெடிகாலத்துல 5 மணி எழுப்புறாரு. தூக்கமே அவர் தூங்கி எழுந்து வந்தா காலைல ஜபங்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்பதான் டயர்டா இருக்குது, இப்பதான் நான் 11:30 மணிக்கு படுத்தேன், என்னால எழுந்துக்க முடியல, திடீர்னு ஜபான்றீங்க. நான் இப்பதான் எல்லாத்தையும் கைட்டி போட்டு, நான் இப்பதான் குளிச்சுட்டு, நான் இப்பதான் காலை கழுவி திரும்பி எப்படி போட்டுன்னு வருவேன் நான். அவர் கேட்கிறாரு. அவர் எவ்வளவு மன வருத்தம் இருக்கான். நம்ம எல்லாரும் இப்படிதாங்க கேட்டு இருக்கிறோம். படிங்க. என் நேசர் தமது கழுவியை கதவு துவாரத்தின் வழியாய். அவர் அப்ப கூட விடல. ஐயோ இவ இவ்வளவு கடந்து வந்துட்டாலே, இவளை நான் எப்படி விடுவேன்னு ஜன்னல்ல வந்து பாக்குறேன், கதவை தட்டுறாரு. அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. நான் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்த வெள்ளை போலமும் என் விரலில் இருந்த வாசனையும் வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசர் இல்லை. அப்படியே காலையில் வந்துட்டாரு, பார்க்க ஆசையா இருக்கிறாரு, அவரால் முடியல. இதுதான் பைபிள் சொல்லுது. அங்க நேசத்தால் அந்த 18:6 8:6 ஒரு வசனம் இருக்கும். அதே உன்னத பாட்டு 8:6 நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளவும். பாட்டு 8:6 மரணத்திற்கு போல ஐயா மரணம் மரணத்தை போல் வலியுது. நேச வைராக்கியம் பாதாளத்துக்கு கொடிதாயிற்று. நேச வைராக்கியம் பாதாளத்துக்கு கொடிதாயிற்றான். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சிடறாங்க தான். என் கூட டேவிட் என்ற தம்பி, நானும் அவனும் ஒன்னா இருப்போம், 15 நிமிஷம் ஒன்னா இருப்போம். இவங்களுக்கு தெரியும், என்னை விட என் பிள்ளைகளை அவன் தான் அவ்வளோ நேசித்து பார்த்து கொண்டவன். அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் தம்பிக்கு ஆந்திராவில் கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப தங்கமான பையங்க, சூலமித்தி அவன் பேரு.
அவங்க தம்பி பேர் சூலமித்தி. எல்லா நற்குணங்களும் நிறைஞ்சவன். 24 வயசு. கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண உடனே இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஊட்டிக்கு எங்கேயோ போனான். 2 பேரும் போனாங்க. போனா அந்த பொண்ணு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அங்கேயே இறந்துச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சின்ன பையன், சின்ன பொண்ணு, கல்யாணம் பண்ணாங்க. ஆனா செத்து போயிட்டு பிறகு அந்த காரியம் முடிஞ்சுது. அந்த நேச வைராக்கியம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே போயிட்டு அதே டைம்ல ட்ரெயின்ல போய் நின்றுட்டாங்க. ஒரே பையன். நேச வைராக்கியம் பாதாளத்துக்குள்ள போயிடுச்சு மனுஷனுக்காக. ஆனா அவர் எவ்வளவு வேதனைப்படுவாருங்க உங்களுக்கு எனக்காக. அவர் எவ்வளோ கதவை தட்டுறாரு. அவரு அந்த அந்த முள்ளு வெளிந்தா கூட பரவாயில்ல, நம்ம முகத்தை பார்க்க ஆசைப்படுறாரு. மேல இருந்து நீங்க என்னங்க அவ்வளோ பெரிய, நம்ம என்ன அவ்வளோ பண்ணிட்டோம். நம்ம சாலமோன்னா அவ்வளோ பெரிய சிலுவில் அறிஞ்சிட்டானா, இல்லை எனக்கு காரி துப்புனாங்க. காரி துப்புனா அவள் தான் அவங்க காரி துப்புனாங்களா, பலாருன்னு அடிச்சாங்களா, கிண்டல் பண்ணாங்களா, உருவிட்டாங்களா, கடைசியில அதான் பண்ணிருப்பாங்க. அதை படிங்க இந்த வாட்டி கீழே. நகரத்தில் திரிகிற இப்ப என்ன பாருங்க, அவர் வந்தாரு, எவ்வளோ கெஞ்சினாரு, சகோதரிய பிரியமே கொஞ்சினாரு, கொஞ்சினாரு, வந்தாரு, தட்டினாரு, பார்த்தாரு, எல்லாத்தையும் பண்ணாரு. இந்த அம்மா நான் இப்பதான் வந்து இப்ப எப்படி நான் இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வர முடியும், எப்படி வெள்ளை போலத்தை எடுத்து அடிச்சுக்க முடியும், எப்படி இத்த பண்ண முடியும், அத்தை பண்ண முடிச்சா போயிட்டு குளிருக்கு, பனி எவ்வளோ. ஒரு கதவை தட்டினா நான் வந்து வாசம் பண்ணுவேன், ஏற்கனவே சொல்லி இருக்குது. தட்டினா வரல, போயிட்டு. இப்ப அந்த அம்மா நிலைமை பாருங்க. நகரத்தில் திரிகிற காவலாளர்களை கண்டு போலீஸ்காரன் பாத்துட்டான். பாத்துனியா எங்க அவர் தான் போயிட்டாரு. போயிட்டு பேர் நம்ம தேடி நிக்கிறோம். பாத்தீங்களா பாத்தீங்களான்னா போலீஸ்காரன் பாத்துட்டான். என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அவர் எவ்வளவு அழகா கூப்பிட்டாரு நம்மள. எவ்வளவு அருமையா பிரியமே சடகுட்டி குஜிஜி கஜிஜினாரு. சான்ஸே இல்ல. தூக்கம் குழந்துட்டாங்க. இப்போ 2 அறை விட்டுக்கிறாங்க. ஏன்னா அழகாக்குறல்ல, என்னன்னா நம்மளுக்கு தெரியுமே. அடுத்தது அலங்கத்தின் காவல்காரர்கள் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். துணியே கழிட்டாங்க. துணி கழிட்டா அந்த போர்வை எடுத்துட்டாங்க. நிர்வாணம் பார்த்துட்டாங்க. சும்மா எக்ஸாம்பிள் தலைவர் அப்படித்தானே பண்ணாங்க. அந்த கண்ணோட்டத்துக்கு வந்துங்க. நீங்க டீப்பா யோசித்தா அழ வருங்க நமக்கு. அவர் எவ்வளோ தேடி தேடி வர்றாரு. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பந்தாலாம் இல்லைங்க. வேஸ்ட். நம்ம கண்டம் பீஸ். நம்ம கண்டம் பீஸ் தானே நம்ம ஐட்டம் காணுங்க. நம்மளை தேடி வர்றாருங்க. உண்மையா இது ஜீவன் உள்ள சத்தியம். இது கவிதை நடக்கல, நமக்கு புரியல. அப்பட்டமா எழுதியிருந்தா ஓன்னு ஆகணும் நம்ம. இல்லைன்னா கொரோனாவிலே செத்து போட்டு இருப்பீங்க நீங்க. நான் செத்து போயிட்டு இருப்பேன். ஏன்னா 4 பேர் வெட்டி போட்டு இருப்பானுங்க. நான் பண்ற அட்டூழியம் கேபிள் டிவில என்ன வெட்டிட்டு இருப்பானுங்க. பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் சவுந்திச்சு வந்திருக்கிறேன். புரியுதுங்களா? உங்ககிட்ட கண்ணு இருக்கும், பாக்ஸிங் தெரியும், எல்லாம் தெரியும். கொஞ்சம் கேப் விட்ட காலி பண்ணுவானுங்க. இந்த உலகத்துல சுத்து போட்டு பண்றானுங்க பாருங்க. புரியுதுங்களா? அவர் தூங்கிட்டா பொழக்கிறாங்க. அடுத்தது எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்தேன். நேசத்தால் சோகமானாலா? இவ்வளவு நடக்குதா? நேசத்தால் சோகமாயிட்டா. என் பிரியமே கொஞ்சிறாரு, வராரு, கெஞ்சிறாரு, நேசிக்கிறாரு, பாக்கணும்ன்றாரு. இப்ப உத வாங்கிக்கின்னு இந்த உத வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளியர் ஆயிடணும்னு சொல்ல வரேன். என்னத்துக்கு இந்த உத வாங்கி நம்ம தாங்குறோமோ இல்ல செத்து போடுறோமோ இல்ல பாதாளத்துக்கு. அந்த பாதாளம் பயங்கரமானது. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்குவானா? நம்ம தாங்க முடியாது. நம்ம தாங்கக்கூடிய பலன் இல்ல. அந்த பலனை பெற்றுக்கணும். பெற்றுக்கு அதுவும் செத்து போயிடுவோம். அதைத்தான் குறிப்பிடுறாரு. இப்ப சொல்லுங்க அதை படிங்க. எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் சொல்லுங்க. உங்களுக்கு ஆணையிடுகிறேன். புரியுதுங்களா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நேசத்தால் சோகமானா நல்லது இருந்தது. உதைக்கிறதெல்லாம் வாங்கிக்கினு இப்ப போயிட்டு நின்று நான் நேசத்தால் சோகமானு போய் சொல்லுங்க. இந்த சப்ஜெக்ட் வேணாம். நமக்கு முன்னாடியே கிளியர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் சோகம் அடைதல் நம்ம கிளியர் ஆயிடலாம். அடுத்தது இன்னொன்னு இருக்கும். 6 படிங்க. 6 டக்குன்னு படிங்க, முடிச்சலாம்.
5:6. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. ஆத்துமா சோர்ந்து போக கூடாது, ஆத்துமா சோகமாகணும். அவரை குறித்து ஆத்துமா சோர்ந்து போன்றதால் தான் நித்திரை அடைஞ்சிட்டோம், பட்டுறோம். அவருடைய நேசத்தால் சோகமாகும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்க. உண்மையானவருங்க இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உண்மையானவருங்க. அதனால்தான் ரட்சிப்பு சகோதரியே, அதனால்தான் ஞான ஸ்நானம். பிரியமே கண்டிப்பா கூடுவார். உத்தமியே, உலகத்துக்கு உங்களுக்கும் ஒரு வேறுபாடு. உத்தமியே அடுத்தது என்ன சொல்லுவாரு, உங்ககிட்ட எதுவுமே நான் குறை கண்டுபிடிக்கல என் மனவாளியே. அடுத்தது எல்லாத்தையும் நீங்க கிளியர் பண்ணி ஸ்டடியா நீங்க வச்சீங்க, என் ராஜாத்தியே, என் ராஜகுமாரத்தியே கூப்பிடுங்க. இப்போ உலகத்துல ஏசப்பா பரிசுத்தாவியானவர் அந்த பிதா இஸ்ரவேலே இப்ப கூப்பிட்டுங்கிறாரு. அதனால்தான் ஒன்னும் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஏன்னா அவர் அந்த கிராதியின் வழியா இஸ்ரவேலை பார்த்துருக்கிறார். விடவே மாட்டாருங்க, வேதத்தின் அடிப்படையில் விடவே மாட்டார். சின்ன நாடு இங்க தம்தூர் எல்லாரும் போட்டி போடுறான், கிட்ட வரத்துக்கு தயங்குறான், பின்வாங்குறானுங்க, எல்லாம் எச்சரிக்கிறானுங்க. ஈரானே நீ இப்பதான் அணு ஆயுதம் வச்சுக்கிற, போட்டா அதுக்கு அப்புறமா நீ தேரவே மாட்ட. அவனுங்க டெரரு. ஏன்னா அவங்க கிட்ட யாரு இருக்கிறாங்க? தலைகு. சட்டம் நல்லவர், சட்டம் நல்லவர். ஆகவே ஜீவன் உள்ள வார்த்தைகளை மட்டும் நமக்கு எதற்கு கொடுத்தாருன்னு தெரியாது. முதல் சொல்றதே அந்த உன்னத பாட்டை உண்மையாகவே எடுத்திருக்கிற இதை உண்மையாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு புதிய புதிய ஒரு ரெவலேஷனை கொடுக்க முடியாது. இந்த மூத்தவங்க யாருன்னா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் மகனுக்கும் என் மருமகளுக்காக, என் மருமக எம்டி படிச்சுன்னுக்கிறாங்க. அவங்க ரொம்ப டப்பான ஒரு மதுரை பாண்டிச்சேரி அது அந்த ப்ராஜெக்ட் நிறைய செய்யணும். அது நல்லா படிக்கிற பொண்ணு தான், நல்ல படிக்கிற பொண்ணு, படிப்புலேயே இன்ட்ரெஸ்டாக ஓடின்னு இருக்குது. அதை பாதுகாத்து சொல்லணும். என் பையன் கொஞ்சம் 2 பேருக்காக தொடர்ந்து ஜெபிங்க, என் மகளுக்காக ஜெபிங்க, இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிங்க. நாங்கள் உண்மையாகவே உண்மை மொத்தமாய் பரிசுத்த நீதியாய் அவர்களை உறுதியாய் பிடித்து கொண்டு ஸ்திரப்பட நாங்கள் உண்மையாகவே உண்மையா போனோங்க. இந்த கடைசி காலத்துல சூலமித்தியா நம்ம மாறணும். அர்த்தம் நல்லது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. இது எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? ஒரே ஒரு சகோதரர் ஒரு 5 நிமிடம் எனக்கு இது பிரயோஜனமா இருந்தது, ஒரு வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்தது. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொன்ன வார்த்தையில கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தையில உங்களுக்கு என்ன? அப்படியே ஐயா உட்காந்தே சொல்லுங்க. அதான் அவருக்கு நம்ம அன்பா இருந்தா ஆசீர்வாதம் நல்ல இது வரலவத்து இது ஐயா நம்ம ஓகே ஆயிடுவோம், பாஸ் ஆயிடுவோம். ஆமா ஐயா, அவரே நம்ம அந்த அன்பினால சோகமாயிடணும். ஆமா ஐயா, புரியுதுங்களா? இது இன்னும் நம்ம டீப்பா கொண்டு போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நீங்க வயசானதா சொல்ல, வயசானவங்களுக்கு சொன்னா புரியாது. எப்ப நம்ம சோகமாகும்? அன்புல உண்மையாக நெருங்கிட்டோம்னா வெளிச்சத்தை பார்க்கவே முடியாதான், அப்ப சோகமாயிடும். மோசையை பார்க்கவே முடியலையே, சோகமாயிட்டான். அப்பேற்பட்ட வெளிச்சம் நம்மளே தேடி வருது, சோகமாயிடும், சோர்வாக கூடாது. ஐயா வேற யாரு? வேற யாரு? ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன உங்களுக்கு என்ன போகுது? ஐயா மட்டும் ஏதாவது ஒரு மாட்டம் மனசு ரெடி ஆயிடும். தலை வந்து சொல்லும் போதே ரெடி ஆயிடும், உதவாங்கின்னு இருக்கும். அதுதான் சொல்ல வர்றாரு, எனக்கும் சொல்றாரு, எனக்கும் தான் இது. அம்மா சொல்லுங்க. ஆமா கண்டிப்பா சூலமித்தியா மாறிடும். எவனா சொல்லிட்டோம், தலை என் கூட இருக்கிறார், எனக்கு கூப்பிட்டு வருவார். நான் கருப்பா தான் இருக்கிறேன், கஷ்டமா தான் இருக்குது, நிறைய போராட்டங்கள், என் குடும்பமே எனக்கு பிரச்சனையா தான் இருக்குது. என்ன சுத்திக்கிறவன் எதனா சொல்லியிருந்தாங்கிறான். கருப்பா தான் இருக்கிறேன், ஆனா கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். தலைவர் வந்து என்ன கூட்டிட்டு போவார். புரியுது? அவர் தான் ரசிக்கிறவர். மற்ற நம்ம ரசிச்சான்னா ரசிக்கலாங்க. அவர் தான் பிரியமே. செல்லக்குட்டியன்னு கூப்பிடுறாரு. அவரு தான் ஒரு அடுத்தது. அம்மா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க, எதுவுமே தோணல, வேஸ்ட்.
அவ்வளவுதான். சூப்பரா விட்டு கை தட்டாம சூலமித்தியில என்ன குணம் இருக்கணும்னு தான் சொல்லணும். அவங்கள மாதிரி பொறுமையா பொறுமை, நான் பொறுமைன்ற வார்த்தை சொல்ல தாழ்மை சொல்லிக்கிறேன். அந்த பாஸ்டர் கவனிக்கிறதோ இல்ல மறுபடியும் உபசரிக்கிறதோ இல்ல நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவர்கிட்ட ஓடிடுறதோ இதெல்லாம் ஒரு நற்குணங்கள். கொஞ்சம் கஷ்டம். வேற அம்மா உங்களுக்கு என்ன புரியுதுங்களா? ஏதாவது சொல்லுங்க. அதான் சார் சூலமுத்தி மாதிரி நல்லா அவருக்கு விசுவாசமா இருக்கணும். அந்த வார்த்தைக்காக தான் உங்களை கேட்கிறேன். இது விளையாட்டுல நம்ம கேட்கறது. அந்த வார்த்தையை சொன்னீங்க பாருங்க, அதுல கர்த்தர் மகிமை அடைவார். அந்த வார்த்தையை கொண்டு உங்களை கண்டிப்பா ரட்சிப்பார். இப்ப சொல்றது நான் தீர்க்க தரிசனம் இல்ல, நான் அதான் சொல்றேன் வேஸ்ட் நான். ஆனா இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, இந்த வார்த்தை உயிர் உள்ளது. புரியுதுங்களா? இந்த வார்த்தையில தான் தலைவர் இருக்கிறார். அந்த விசுவாசம் அதுக்குதான் உங்களை கேட்கிறேன். இந்த வார்த்தை தான் கர்த்தர் நல்லவர். வேற யாராவது அதை முடிச்சிடலாம். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பலனடைந்தோம், விசுவாசம் நம்பிக்கை எல்லாத்தையும் காத்துருக்கோம். அது எல்லாத்தையும் கடைசி வரை மரண பரியந்து உண்மையாயிரு, அப்போது ஜீவத்தை கொடுக்கின்றது. ஸோ அந்த மரண பரியந்து வரை சூழமித்தவர் வந்து ஆண்டவர் கடை வந்து பார்க்கணும் துடிக்கும் போது அவன் வந்து கொஞ்சம் வசதி இருந்துடுறான். நான் இதுவாக இருக்கேன் அப்படின்னு வர முடியுமான்னு. ஆனால் நம்ம எப்போதும் வீட்டிருக்கணும். எந்த நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது போராட்டங்கள் கஷ்டம் என்ன தான் இருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் மரண பரியந்த நான் உண்மையாக இருக்கணும். அவர் வழிக்கு நான் தயாரா இருக்கணும். தயாரா இருக்கணும்னா நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ரட்சிக்கப்பட்ட ஓடுறேன், ஊழியம் செய்யறேன், ஜெபிக்கிறேன், அது இல்ல. கடைசி வரைக்கும் என் போராட்டத்தின் மத்தியில, எனக்கு வர நெருக்கங்களின் மத்தியில, பாடுகளின் மத்தியில எல்லாத்தையும் கடந்து அவர் வருகை மட்டும் நான் தயாரா ரெடியா இருக்கேன். நல்லது, நம்ம தயாரா இருக்கணும். ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக செல்வதை